ஏடா கூகுள், ரிசர்வ் தொகுதினா என்ன? ரிசர்வ் தொகுதினா எலெக்ஷனில் நிறைய குறிப்பிட்ட சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவமே கிடைக்காம இருக்கு இப்போ வரைக்குமே. சரியா? அது என்ன பண்ணுவோம்னா தேர்தலில் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக எஸ்சி மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்காம இருக்கு. அதனால எலெக்ஷன் அப்போ சில குறிப்பிட்ட தொகுதிகளில் இங்கே எஸ்சி மக்கள் தான் நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தொகுதிகளை தனியாக ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அதுதான் ரிசர்வ் தொகுதிகள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தனி தொகுதிகள்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இந்திய அரசியலமைப்பிலே சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட் லோக்சபால எஸ்சி மக்களுக்கு பிரதிநிதித்துவ ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி ஆர்டிகல் 330லையும் தமிழ்நாடு சட்டமன்றம் மாதிரி மாநில சட்டமன்றங்கள் அனைத்திலுமே எஸ்சி மக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லியும் ஆர்டிகல் 332லையும் சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்ப தமிழ்நாட்டில் ரிசர்வ் தொகுதியில இருக்கா? என்ன இப்படி கேட்ட? தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதியிலே ரிசர்வேஷன், அதாவது எஸ்சி ரிசர்வேஷன் இருக்கு. பாராளுமன்ற தொகுதிகளையும் எஸ்சி ரிசர்வேஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் என்னென்ன தொகுதிகளாம் அப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் எஸ்சி தொகுதிகளும் 44 தொகுதிகள் இருக்கு. அதுல நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை தொகுதி ஒன்று. அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எஸ்டி தொகுதிகள் 2 இருக்கு. சரி, 2 எஸ்டி தொகுதி இருக்குன்னு சொன்னியே, அது என்னென்ன? சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு தொகுதியும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சேந்தாமங்கலம் தொகுதியும் தான் அந்த 2 எஸ்டி தொகுதி. பார்லிமெண்ட்ல இது மாதிரி எத்தனை தொகுதிகள் இருக்கு? நம்ம பார்லிமெண்ட்ல உள்ள லோக்சபால 84 எஸ்சி தொகுதிகளும் 47 எஸ்டி தொகுதிகள் இருக்கு. அதுல நம்ம தமிழ்நாட்டில் 7 எஸ்சி தொகுதிகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோன்னா திருவள்ளூர், எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே வரும். திருவள்ளூர் பக்கத்தில் காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் விழுப்புரம், அப்புறம் சிதம்பரம், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம். இது இல்லாமல் நீலகிரி, தென்காசி, இது 7 தான் தமிழ்நாட்டில் உள்ள எஸ்சி பாராளுமன்ற தொகுதிகள். சரி, தமிழ்நாட்டில் உள்ள எஸ்சி பாராளுமன்ற தொகுதி பற்றி சொன்னேன், ஆனால் எஸ்டி பாராளுமன்ற தொகுதி பற்றி சொல்லவே இல்லையே, ஏன், என்னாச்சு? இதுதான் முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டில் எஸ்டி மக்களுக்குன்னு தனியாக எந்த பாராளுமன்ற தொகுதியும் ஒதுக்கல. தமிழ்நாட்டில் எஸ்சி தொகுதிகள் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் வெறும் 7 எஸ்சி தொகுதிகள் மட்டும்தான். சூப்பர்டா கூகுள். சரி, இவ்வளவு சொன்னியே, இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்களா? கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏற்கனவே 2023 டிஎன்பிசி நடந்த எக்ஸாம்ல தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் எத்தனை எஸ்சி எஸ்டி தொகுதிகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நாமளாம் சொல்லலாம் ஆர்டிகல் 330, 332 அதை பத்தியும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டிஎன்பிசில இதை பத்தி என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? எதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினா டிஎன்பிசி கேட்கறாங்க? நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 5 ஒன்று இருக்கு. அந்த யூனிட் 5ல் பார்த்தோன்னா சோசியல் ஜஸ்டிஸ் வார்த்தை இருக்கும். அந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தை கீழே தான் இந்த ரிசர்வேஷன் எல்லாமே வருது. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கொஸ்டின் எல்லாமே கேட்டிருக்காங்க. இனிமேலும் கேட்பாங்க. அதனால கண்டிப்பாக படிச்சுக்கோ. 2025 வேலை நமதே, வெற்றி நமதே.